வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சாமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வார குக் வித் கோமாளியில் செஃப் வெங்கட் பட் சாரோட ரெசிபியும் செஃப் தாமு அப்பாவோட ரெசிபியும் தான் டாஸ்காக கொடுத்தாங்க. நேற்று நாம் செஃப் வெங்கட் பட் சாரோட வெஜிடேரியன் ரெசிபியான கோலா உருண்டை செட்டிநாடு கெட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தாமு அப்பாவோட நான் வெஜிடேரியன் ரெசிபியான சிக்கன் லசானியா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழையசோறு பச்சைமொளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நாம் டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 7 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி ரொம்ப குட்டி தக்காளியாக இருக்கிறனால 7 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 போதும். இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு வேக விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 4லேருந்து 5 பூண்டு பற்களை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் இது 2ஐயும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இது கூட வந்து 250 கிராம் போல் சிக்கனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து மிக்சிலலாம் போட்டு அரைச்சிடாதீங்க, நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் போல் மிக்ஸ்டு கர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் போல் பேசில், கூடயே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பியூரி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து அந்த தண்ணியில் ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நாம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் 4லேருந்து 5 பூண்டு பற்களை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடயே 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்த பிறகு இப்போ இந்த மைதா வந்து பட்டரில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா ரோஸ்ட் பண்ணும்போதுல முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை வந்து குறைவாக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் வந்து 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் மிக்ஸ்டு கர்ப்ஸ், 1/2 டீஸ்பூன் பேசில், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த சாஸை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவன சீஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை திரும்பவும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒயிட் சாஸும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நான் லசானியா சீட்டு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரெடிமேட் சீட்டு தான். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்லேயும் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீட்டு வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இது போல் நல்லா கொதித்த பிறகு நாம் எடுத்து வச்சுருக்க இந்த லசானியா சீட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த லசானியா சீட்டு சேர்த்த பிறகு இப்போ இதை வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த சீட்டை வந்து நல்லா வேக விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த சீட்டு வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியை கொட்டிட்டு இதை வந்து பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி அலசி கூல்டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதை வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஆயில் வந்து எல்லா சைடிலும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லசானியா சீட்டை வந்து ஒரு லேயர் கீழே வச்சிடலாம். இது போல் செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸ் வந்து ஒரு லேயர் வந்து இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஒரு லேயர் வச்சிடலாம். இப்போ சிக்கனை ஒரு லேயர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லசானியா சீட் வச்சு அடுத்ததான் ஒயிட் சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இன்னொரு லேயர் வந்து சிக்கன் வச்சுட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம துருவின மொசரின்லா சீஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ சீஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததான் இன்னொரு லசானியா சீட் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒயிட் சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததான் மீதி இருக்கிற அந்த சிக்கன் எல்லாத்தையும் வந்து இதுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். சிக்கன் எல்லாம் சேர்த்த பிறகு இப்போ நம்ம கடைசியாக வந்து துருவி வச்சுருக்க மொசரின்லா சீஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ சீஸ் சேர்த்த பிறகு கடைசியாக இதில் மிக்ஸ்டு கர்ப்ஸ் வந்து கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். அடுத்து இதை வந்து நம்ம ஓவனில் தான் பேக் பண்ண போகிறோம். ஓவனை வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே 180 டிகிரிக்கு வந்து 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சிக்கன் லசானியா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.